ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி இன்றைக்கி அந்த சிலம்பம் அதுவே புதுப்பிச்சு கொண்டது. 30 வருஷத்துக்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி இந்த பூமி தன்னை புதுப்பிச்சுக்கிறோமோ அதுபோல் இந்த சிலம்பம் புதுப்பிச்சு கொண்டது. இந்த சிலம்பமானது பார்த்தீங்கன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அகத்திய சூத்திரம் என்ற நூலில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தமிழுடைய பாரம்பரிய நூலான தொல்காப்பியத்தில் கூட இந்த சிலம்பத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிலம்பத்தை நீங்கள் இந்த குழந்தைகளான இந்த வள்ளுவர் சொன்ன மாதிரி குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்றிருக்கார். இந்த குழந்தைகள் நீங்கள் கம்பெடுத்து சுற்றினா இந்த உலகமே உங்களுக்காக சுற்ற வேண்டும். நீங்கள் அனைவருமே வெற்றியாளர்கள், நீங்கள் அனைவருமே சாதிக்க பிறந்தவர்கள், நீங்கள் அனைவருமே சாதனையாளர்கள் தான். ஏன்னா இந்த கூட்டத்தில் நம்ம நினைக்கிறோம், இந்த கூட்டத்தில் எத்தனையோ ஐஏஎஸ் இருக்கலாம், ஐபிஎஸ் இருக்கலாம், ஐஎஃப்எஸ் இருக்கலாம், ஐஆர்எஸ் இருக்கலாம், எத்தனையோ முத்துராமன் மாதிரி தலைவர்கள் இருக்கலாம், அதுபோல் எம்எல்ஏ இருக்கலாம், மந்திரிகள் இருக்கலாம், ஏன் பிரதமர் குடியரசுத் தலைவர் கூட இந்த கூட்டத்தில் இருக்கலாம். யாருக்கு என்னன்னு சொல்லி தலையில் நம்ம பிறக்கும் போதே கடவுள் என்ற ஒரு சக்தி, நமக்கு மீறின அப்பாற்பட்ட சக்தி நம்ம தலையில் எழுதி இங்கே அனுப்பிச்சி விட்டுருச்சு. ஒவ்வொரு இன்னைக்கு இந்த அண்ணாமலையார் இந்த ஆன்மீகத்தை எடுத்தோன்னா ஆன்மீகத்தில் பெரிய பூமி. வட்டானை மதிசூடிய வானவர் சிட்டானை திரு அண்டாமலையானை இட்டானை இகழ்ந்தார் புறமுன்று மெய்து அட்டானே அடியேன் மறந்து உய்வேனே என்று திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக பூமியில் இன்னைக்கு உங்களுக்கு தலையில் எழுதியிருக்கு, இங்கே நீங்கள் 3 நாள் இருக்கணும், இந்த சிலம்பத்தை விளையாடணும் என்று. எங்களை மாதிரி என் தலையில் எங்களை மாதிரி அரசியல்வாதி தலையெல்லாம் இந்த தலைவர் மாதிரி தலையெல்லாம் என்ன எழுதியிருக்குன்னா, எங்களுக்கெல்லாம் வீட்டு சாப்பாடுங்கிறதே கிடையாது. வீட்டு மாதத்தில் 2 நாள் சாப்பிட்டதெல்லாம் எங்கள் தலையில் எப்பயுமே ஹோட்டல் சாப்பாடு, இல்லைன்னா நாங்கள் போகிற இடத்துல விருந்தாளிகள் சாப்பாடு, இப்படி தான் எங்கள் தலையில் எழுதியிருக்கு. ஏன்னா தலையெழுத்து என்பது பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நம்மளை இன்னைக்கு ஒன்று இணைஞ்சிருக்கு. இந்த சிலம்பமானது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய அனைவருமே கூடிய விரைவில் உங்களுக்கு அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த சிலம்பமானது எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய லாபத்துக்காக, தன்னுடைய வாரிசுக்காக இந்த சிலம்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நலிவடைந்து போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம கூட இருக்க இந்த ஆசான்கள், நம்ம முக்கியமான பிரமுகர்கள், மேடை கீழே உட்காந்துருக்க முக்கியமான பிரமுகர்கள், இப்பேற்பட்டவர்களால் இன்றைக்கி இந்த சிலம்பம் வளர்ந்து நாளுக்கு நாள் போய்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லிடுவா. இப்பொழுது மத்திய அமைச்சர் அவர்கள் இந்த காணொலி அவர் நேரடியாக உங்கள்கிட்ட தோன்றுவார். நாளைக்கு அவர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதமரோட மீட்டிங் இருப்பதால், பிரதமர் அமித்ஷா அவர்ஜியோட மீட்டிங் இருப்பதால் அவர் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு வர வேண்டியதை தொடங்கி வைக்க வேண்டியதை அவர் அந்த ப்ரோக்ராமை ரத்து செய்துவிட்டு நாளைக்கு வருவதாக சொல்லியிருக்கார். இருந்தாலும் மலரை செல்வங்கள் நீங்கள்லாம் தோய்விட்டுறக்கூடாது என்பதற்காக பல வேலைகளுக்கு இடையில் இப்போ காணொலி மூலியமாக நமக்கு உரையாற்ற வருகிறார். யாராவது உங்களுக்கு முக்கியமான கருத்தாக இருந்தால் தலைவர் என்ற முறையில் என்கிட்ட சொல்ல உங்களுக்கு யோசித்தாலும் கூட நீங்கள் நேரடியாக அமைச்சரிடத்தில் சொல்லிக்கலாம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.